தென்னிந்திய திரையுலகத்தில் முன்னணி பின்னணி பாடகியாக இருந்தவங்க தாங்க ஜானகி அம்மா. அவங்களுடைய மறைவு செய்தியை கேட்டு ஒட்டுமொத்த திரையுலகத்தினரும் அரசியல் தலைவர்களுமே அதிர்ச்சியிலையும் ஆழமான துயரத்திலையும் மூழ்கி இருக்காங்க. ஜானகி அம்மா இறக்கறதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடியே சுஜாதா மேமுக்கு ஃபோன் பண்ணி ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காங்க. அவங்க பேசின விஷயங்களை கேட்டு சுஜாதா மேம் ரொம்பவே கண் கலங்கி போயிருக்காங்க. அப்படி அவங்க என்ன பேசியிருப்பாங்க, கடைசியாக அவங்க பேசின விஷயங்கள் இதுதான் அப்படின்ற மாதிரி இப்போ அவங்க ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ தாங்க இப்போ ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஆந்திர மாநிலத்தில் பிறந்திருந்தாலுமே 17 மொழிகளுக்கும் மேற்பட்ட மொழிகளில் பாடல்களை பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 48,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காங்க ஜானகி அம்மா. அவங்க தன்னுடைய தனித்துவமான குரலால் பல தலைமுறைகளுடைய இதயங்களையே வென்றிருக்காங்கன்னே சொல்லணும். அவங்களுடைய மறைவு ரொம்ப ரொம்ப வேதனை கொடுத்துட்ருக்கு. அவங்களுடைய மறைவு இந்திய இசை உலகத்துக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு அப்படின்னு ஒவ்வொரு தலைவர்களும் அதிகாரிகளும் தங்களுடைய இரங்கல்களை பதிவு செய்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் சுஜாதா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு வீடியோவும் ரொம்பவே அதிர்ச்சியை கொடுத்துருக்குங்க. ஸோ இறக்கிறதுக்கு கடைசியான நாட்களுக்கு முன்னாடி சுஜாதா அவங்கக்கிட்ட ஜானகி அம்மா ஃபோன் பண்ணி பேசியிருந்திருக்காங்க. அதில் ஜானகி அம்மா என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா, சுஜாதா அவங்கக்கிட்ட என்னுடைய மகன் இறப்பு என்னால் தாங்கிக்கவே முடியல. என் மகனே போயிட்டாங்க. இனியும் நான் இந்த பூமியில் எதுக்காக இருக்கணும், கடவுள் ஏன் தான் என்னை இன்னும் வச்சுருக்காரோ அப்படின்னு அழுது புலம்பியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்ட சுஜாதா அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க. ஏன்னா ஜானகி அம்மா மறைந்துட்டாங்க அப்படின்ற செய்தி கேட்ட உடனே சுஜாதா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியானது ஏற்பட்டிருந்ததா. ஏன்னா இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா சுஜாதா அவங்களும் ஜானகி அம்மாவும் எப்போவுமே பேசிகிட்டே இருப்பாங்களாம். ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாகவே 2 பேருக்கும் ரொம்ப பாண்டிங் அதிகமாகிடுச்சு. ரொம்ப ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க. அதாவது ஜானகி அம்மாவுக்கு என்ன ஆசைன்னா சுஜாதா அவங்கள்ட்ட சொன்னாங்களாம், நான் எழுதின பாடல்களை உன்னுடைய பொண்ணு ஸ்வேதா பாடணும் அப்படின்னு அவங்க அடிக்கடி கேட்பாங்களாம். இதனால் பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஜானகி அம்மாவுடைய பாடல்களை ஸ்வேதா பாட வைக்கணும் அப்படின்னு சுஜாதா மேடம் அவங்கள அடிக்கடி போய் நேரில் பார்த்துருக்காங்க. அது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாடி அதுக்காக அவங்க எல்லோரும் மைசூர் போயிருக்காங்க. மைசூரில் ஜானகி அம்மா வீட்டில் தான் அவங்க தங்கியிருந்திருக்காங்க. ஸோ அப்போ அவங்க ரொம்ப நல்லாவே இவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் சுஜாதா அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜானகி அம்மாட்ட உங்களுக்கு வயசு தான் ஆயிடுச்சே தவிர மற்றபடி ஒன்றும் கிடையாது. நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறீங்க. இன்னும் ரொம்ப நாளைக்கு இருக்கணும். இந்த இசைத்துறையில் நீங்கள் நிறைய விஷயங்களை செய்யணும் அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு அவங்க ஒரே வார்த்தையில் பதிலளிச்சிருக்காங்க. என்னையெல்லாம் எதுக்காக இன்னும் கடவுள் இந்த பூமியில் வச்சுருக்காருன்னே தெரியல. ஏன்னா என்னுடைய ஒரே ஒரு மகனான பையனை நான் இழந்துட்டு இருக்கேன். நான் எதுக்கு இன்னும் இருக்கணும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்த கேட்ட உடனே சுஜாதா ரொம்பவே கலங்கி போயிருக்காங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் எந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுத்துருக்கு அப்படின்றது நல்லாவே தெளிவாக தெரிஞ்சுது அதுலேருந்து. அதுக்கப்புறமா சுஜாதா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜானகி அம்மாவை பற்றி பெருமையாக நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க. அவங்க பேசுனதில் இருந்தே தெரியுது அவங்களுடைய மகனுடைய இறப்பை அவங்களால தாங்கிக்க முடியல. அப்போலேருந்தே அவங்க ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. அதுதான் மெயின் ரீசன் அவங்க சீக்கிரமாக இந்த மாதிரி இறக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களை கொடுத்துருந்தாங்க. கூடவே சுஜாதா மேம் ஜானகி அம்மாவை பற்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்கங்க. அதாவது ஜானகி அம்மா ஒரு புத்தகம் மாதிரி. அவங்கள பார்த்து தான் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக நம்ம ஒரு சில விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு புத்தகம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். அந்த மாதிரி தான் ஜானகி அம்மாவை இசைத்துறையில் ஒரு புத்தகமாக தான் எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. அவங்கள பார்த்து தான் நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம் அப்படின்னு கூறினப்போ சுஜாதா உடஞ்சி போய் அழுதுருக்காங்க. இன்றைக்கி அவங்க இல்லையே அப்படின்னு அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாமல் அப்படி அழுதுருக்காங்க. ஸோ சுஜாதா அவங்களுடைய கணவர் தான் தேத்திருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய படைப்புகள் ரொம்ப அதிகம். ஜானகி அம்மாவை பார்த்தீங்கன்னா இசைத்துறைக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு தான் சொல்லணும். அவங்க இல்லை அப்படிங்கும்போது இசைத்துறைக்கு அது எவ்வளோ பெரிய இழப்பாக இருக்கும் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்கள். அவங்களுடைய பாடல்களை கேட்டாலே மனசுக்கு ஒரு அமைதி கிடைச்சிடும், நிம்மதி கிடைச்சிடும், சந்தோஷம் கிடைச்சிடும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு திறமை இருந்தது. ஒவ்வொரு கதாநாயகிகளுக்கும் ஏற்ற மாதிரி தன்னுடைய குரல் வளத்தை மாற்றி பாடுறதுல ரொம்பவே வல்லவங்களாக இருந்திருக்காங்க. ஆந்திராவில் பிறந்து 17க்கும் மேற்பட்ட மொழிகளில் 48,000த்துக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடின ஜானகி அம்மா கடந்த ஒரு சில ஆண்டுகளாக பாடுறதே நிப்பாட்டிட்டாங்க.
ஏங்க சொல்லப்போனால் இசை கச்சேரிகளில் கலந்துக்கிறதையும் கூட நிறுத்திட்டாங்க. இதனால் அவங்க மைசூரில் இருக்கக்கூடிய அவங்களுடைய வீட்டில் தான் வந்து ஓய்வு எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. இந்த நிலையில தான் அவங்களுக்கு நேற்று முன்தினம் உடல் வந்து அசௌகரியம் ஏற்பட்டிருக்கு. உடல் உபாதைகள் அதிகமான போது அவங்க மைசூரில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இருந்தாலும் சிகிச்சை பலனின்றி அவங்களுடைய உயிர் பார்த்திங்கன்னா நேற்றே வந்து பிரிஞ்சிருச்சு. ஸோ இந்த விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஜானகி அம்மாவினுடைய உடல் நேற்று காலையில் 8 மணிக்கு மகாராஜா கல்லூரியில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. அவருடைய உடலுக்கு பாடகர்கள் பாடகிகள் நிறைய பேர் வந்து போய் தங்களுடைய இரங்கல்களை வந்து தெரிவித்திருந்தாங்க. குறிப்பாக அவருடைய உடலுக்கு பாடகி சித்ரா, சுஜாதா மேம், பாடகர் மனோ உள்ளிட்டவங்க எல்லாருமே வந்து கண்ணீர் மல்க வந்து அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. மைசூர் அருகே இருக்கக்கூடிய ஜானகியினுடைய பண்ணை வீட்டில் தான் அவங்களுடைய உடல் வந்து தகனம் செய்யப்படுது அப்படின்ற மாதிரியும் இறுதி சடங்குகள் எல்லாம் அவங்களுடைய பேத்தி தான் வந்து செய்திருக்காங்க. ஸோ ஜானகிக்கு முரளிகிருஷ்ணா அப்படின்ற ஒரே ஒரு மகன் மட்டும்தான் இருந்திருக்காங்க. அவர் பார்த்திங்கன்னா 65 வயதானவரும் நிறைய உடல்நல பாதிப்புகளால் பாதிப்படைந்து ரொம்ப காலமாக வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். கடந்த 2026 ஜனவரியில் தான் பார்த்திங்கன்னா அவர் வந்து உயிரிழந்திருந்தார். இவருடைய மறைவு தான் ஜானகி அம்மாவை உருகுலைய செஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லணுங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு புத்திர சோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கவே கூடாது. பெற்றவங்க இருக்கும் பொழுது பிள்ளைகளுடைய மரணம் அவங்களுடைய கண்ணு முன்னாடியே நடக்கும்போது அதை யாராலையும் வந்து தாங்கிக்க முடியாது. ஸோ அப்படித்தான் ஜானகி அம்மாவும் ஒரே ஒரு மகனை இழந்த அந்த ஒரு நொடியிலேயே அவங்க வந்து உடஞ்சி போயிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 மாத காலங்கள் கூட ஆகலை. அதுக்குள்ளேயே இந்த அம்மாவும் வந்து மகன் போன இடத்துக்கே மகன் கூடவே இருக்கணும் அப்படின்ற ஆசையில் வந்து அவங்க கூடயே போயிட்டாங்க. ஜானகி அம்மாவை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாங்க. தனித்துவமான தன்னுடைய குரலால் பல தலைமுறைகளுடைய இதயங்களை வந்து வெற்றி பெற்றவங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிதான் ஜானகி அம்மா இவங்களுடைய மறைவு எல்லாருக்குமே வந்து வேதனை கொடுக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாடகி ஜானகி அம்மா அவர்களுடைய மறைவு குறித்து பேசிய நடிகர்கள் எல்லாருமே ரொம்ப வந்து வேதனை அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா தேனமுத குரல் அவங்களுக்கு தலைமுறையாக மக்களை வந்து மகிழ்வித்த ஒரு குரல் அப்படின்னா அது ஜானகி அம்மாவோட குரல் தாங்க. அந்த அம்மாவுடைய ஆத்மா கண்டிப்பாக வந்து சாந்தி அடையணும் அப்படின்னு இரங்கல்கள் எல்லாமே தெரிவித்துட்டு வராங்க. ஸோ இதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே வைரலாக வந்து பரவிட்டு இருக்குது அப்படின்னே சொல்லணும். மேலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நடிகர்களும் தங்களுடைய இரங்கல்களை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்களுடைய இரங்கல்களை தெரிவிக்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஜானகி அம்மா பாடின பாடல்களில் உங்களுக்கு எந்த பாடல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கோடிக்கணக்கான தமிழர்களுடைய உள்ளங்களை கொள்ளை கொண்ட அந்த குரல் இன்னைக்கு நினைவாக வந்து மாறி போயிருக்குங்க. என்னைக்கு இருந்தாலும் அவங்களுடைய சாதனைகள் இசையில் அவங்க செய்த சகாப்தங்கள் என்றைக்குமே நினைவில் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் அவங்களுக்கு வந்து இரங்கல்கள் வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவங்களுடைய மறைவு ரொம்ப வேதனையை கொடுத்தாலுமே கூட அவங்க என்றைக்கும் வந்து அழியவே மாட்டாங்க. ஏன்னா இசை உலகில் அழியாத அளவுக்கு தடம் பதிச்சுட்டு போயிருக்காங்க. இது மாதிரி ஜானகி அம்மாவை பற்றின நிறைய அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.